பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவிகளுக்கு வழியை யாரால தான் தெரிவிக்க முடியும்னா, ஒரு நல்லவராலையும் ஒரு உத்தமராலையும் தான் தெரிவிக்க முடியும். அதுக்கு மிக மிக பொருத்தமானவர் இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும்தான். அவர்தான் பாவம் இல்லாத சுத்த கன்னர், பரிசுத்தமானவர், அப்பழுக்கற்றவர். அவரிடத்துல பாவம் என்பதே கிடையாது. நான் மனிதர்களிடத்துல இருக்கு, ஆனால் அவரிடத்துல பாவமே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு? பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். எந்த வழியை தெரிவிக்கிறார்? பரிசுத்தத்தின் வழியை தெரிவிக்கிறார், நீதியின் வழியை தெரிவிக்கிறார், சத்தியத்தின் வழியை தெரிவிக்கிறார். அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். கர்த்தர் நல்லவர். எப்படி நல்லவர்? இதனால அவர் நல்லவர்? அவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ததுனால நல்லவரா? இல்லை பரிசுத்தரா வாழ்ந்ததுனால நல்லவரா? இல்லை எந்த பாவத்திலையும் அவர் அடிமையாகாதபடி, இடம் கொடுக்காதபடி சாத்தானை வென்றதுனால நல்லவரா? எந்த விதத்தில் அவர் நல்லவர் அப்படின்னா, அவர் தேவனாய் இருந்தும் அவர் தன்னை தானே தாழ்த்தி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தானே தாழ்த்தி அந்த தாழ்வையின் ரூபம் எடுத்தவர். அதனால அவர் நல்லவர். அவர் நினைச்சிருந்தா எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்தவர், இந்த சிலுவையை விட்டு அவர் விலகி போயிருக்க முடியாதா? அந்த சிலுவையை அவர் சுமக்காமல் தடுத்திருக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஆனால் அவர் அதை செய்யலை. அதனால தான் அவர் நல்லவர். அதே மாதிரி வானபரியந்தம் உயர்ந்த அவருடைய மகிமையை குறைத்து நமக்காக மனித ரூபம் எடுத்து, ஏழை கோலம் எடுத்து, எல்லாரோடையும் அவர் பேசணும், இடைபடணும், அவங்களோட பழகணும், அவங்களோட ஒன்றோடு ஒன்றா இணையணும்னு சொல்லி தன்னுடைய மகிமையை குறைத்து அவர் நமக்காக வானத்திலிருந்து இறங்கினார். அதனால அவர் நல்லவர். ஏன்னா அவருடைய மகிமையை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, காணவும் முடியாது. அப்படி கண்டா அந்த நாள் காண்கிறவர்களுக்கு மரித்த நாளாயிடும். ஏன்னா ஒருத்தராலும் உயிரோடு இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மகிமை. சூரிய பிரகாசம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சூரிய பிரகாசத்தையே நம்மளால் நம்ம கண்களை வைத்து பார்க்க முடியுமான்னா முடியாது. ஆனால் இந்த சூரியனை போல எத்தனையோ மடங்கு மகிமையும் பிரகாசமும் உள்ளவர். அவரை அவ்வளோ ஈஸியாகலாம் பார்த்துட முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட மகிமை உள்ளவர் அந்த மகிமையெல்லாம் குறைத்து ஒரு மானிட மகனாக இந்த பூமியிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து சாத்தானுடைய மரண கட்டிலிருந்து நம்மளை விடுவித்தவர். அதனால அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு வேதத்தில் சொல்லுது. அவரை ருசித்து பாருங்க. அவர் எவ்வளோ நல்லவர்ன்றது தெரியும்.
அவரிடத்துல பாரபட்சம் இல்லை, உண்மை மாத்திரம்தான் இருக்குது. அகாப்பே அன்பு தான் இருக்குது அவரிடத்துல, பரிசுத்தம் இருக்குது அவரிடத்துல. அதனால் அவர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்கணும். அதை ருசித்து பார்க்கும்போது தான் அதனுடைய எப்படி சொல்கிறது, அதனுடைய அந்த அளவுக்கான அந்த அகாப்பே அன்பு நமக்கு தெரியும், அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். வேதத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பாவியான ஸ்திரீயை பிடிச்சிட்டு வராங்க. இவளை நாங்கள் என்ன பண்ணோம், விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிச்சிட்டோம். விபச்சாரம் பண்ணால் மோசையின் பிரமாணத்தின்படி இவளை கல்லிருந்து கொல்லணும்னு சொல்லி ஒரு கூட்டமே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, கொன்னுடணும்னு சொல்லி அங்கே வந்திருக்குது. அப்போ ஏசப்பாட்ட வந்து கேட்குறாங்க, சரி நீங்கள் இருக்கிறீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், என்ன செய்யலாம் அப்படின்னு. ஏசப்பா ஒன்றுமே சொல்லலை, குனிந்து தரையில் எழுதிட்டு இருந்தார். எழுதிட்டு திருப்பி சொன்னார், உங்களிடத்துல எவன்கிட்ட பாவம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவன் முதலாவது கல்லை எறிங்க அந்த ஸ்திரீ மீதுன்னு சொன்னார். சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் அவர் குனிந்து தரையில் எழுதிட்டு இருந்தார். நான் நினைக்கிறேன் ஒரு வேளை ஒவ்வொருடைய பாவங்களை பற்றி எதுவும் எழுதியிருப்பாரோ என்னமோ தெரியல. அடுத்த செகண்ட் திருப்பி நிமிர்ந்து பார்க்கும்போது ஒருத்தரும் அங்கே இல்லை. எல்லாரும் கல்லை போட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ ஏசப்பா கேட்குறாரு அந்த ஸ்திரீயை பார்த்து, இங்கே உன்னை கொண்டாந்து நிறுத்தினாங்களே, அவங்க உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா, உன்னை தண்டிக்கலையா, உன்னை கல்லால் அடித்து கொல்லலையா அப்படின்னு. இல்லை, அவங்க ஓடி போயிட்டாங்க. அப்போ தான் ஏசப்பா சொல்கிறார், அப்போது அங்கே இருக்கிறது யார், அந்த 2 பேர் தான், அந்த பாவியாகிய ஸ்திரீ, இன்னொன்று ஏசப்பா. ஏசப்பா சொல்கிறார், எனக்கு எல்லா தகுதியும் இருந்தும், நான் பாவம் இல்லாத சுத்த கண்ணனாக இருந்தும் உனக்கு நான் வழியை தெரிவிக்கிறேன், இனி பாவம் செய்யாதே, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் ஏசப்பா எப்போவுமே பாவிகளை வெறுக்கிறது இல்லை, பாவத்தை தான் வெறுக்கிறார். பாவிகளை மனம் திரும்பணும்னு தான் ஆசைப்படுறாரு. அதுதான் சொல்கிறாரு, நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் அந்த 38 வருட திமிர்வாதக்காரனை போய் பார்த்து அவனிடத்துல சுகத்தை கொடுக்கும்போது அவனிடத்தில் அவர் சொல்கிறது, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு வழியை தெரிவிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுக்கும்போதும், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. யார் தான் சொல்ல முடியும்னா இயேசுவால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா தகுதியும் உடையவர் அவர்தான். அவர் தான் சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாது. நான் பாவிகளை வெறுக்கிறவன் அல்ல, ஆனால் பாவங்களை வெறுக்கிறேன். பாவங்களை நீங்கள் என்ன பண்ணணும், விட்டுட்டு மனம் திரும்பி பாவம் செய்யாமல் நான் போதிக்கிற சரியான வழியில் உங்களை நடத்துகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா எந்த பாவமே இல்லாத அவர் நமக்காக அவருடைய சரீரங்களை பிற்க கொடுத்தார். அப்படியே உழுது போட்ட மாதிரி அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அதனால தான் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கணும். இன்னொன்று, அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்கணும். யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழ்கிற யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல, எல்லாருமே பாவிகள் தான். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய ஆதி பிறப்பே பாவத்தின் மூலமாக தான் உண்டானது. ஆதாம் ஏவாள் மூலமாக
கர்ப்பமாய் உட்பவித்ததே பாவத்தில் தான் உட்பவித்ததுனால அதுலேருந்து அந்த பாவம் நம்மளை பின்தொடர்ந்துட்டுருக்கு. இருந்தாலும் கர்த்தர் எல்லா பாவங்களிலிருந்து விலக்கி மீட்டு நமக்கு வழியை போதிக்கிறவராக இருக்கிறார். அவர் பொய்யுரையாத தேவன், அவர் சத்தியமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், 10,000களில் சிறந்தவர். இப்பேற்பட்ட ஒரு தெய்வம், அவர் நல்லவர், அவர் உத்தமர் என்பதை நாம் ருசித்து பார்ப்போம். ஒரு தடவை நீங்கள் ருசிச்சிட்டிங்கன்னா, உங்களுடைய ஆத்துமா ருசிச்சிடுச்சுன்னா, பாவங்களுக்கு இடம் கொடுக்காதபடி அவர் தெரிவிக்கிற வழியிலே நாம் நடப்போம், நடந்தே தீருவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.